இந்த உயிர்த்தெழுதல் நாள் அன்னைக்கு மறுபடியும் நம்மை ஜெனிப்பிக்க செய்திருக்கிறார். ஆக்சுவலாக உங்கள் ஸ்பிரிட்டுக்கு பர்த்டே என்னைக்கு அப்படின்னா, உங்கள் ஸ்பிரிட்டுக்கு இன்றைக்கி தான் பர்த்டே. உங்கள் ஃப்ளஷ்ஷுக்கு, உங்கள் பாடி போன்ஸ் பிளட்டுக்கு வேணால் நீங்கள் பிறந்த நாள் பர்த்டே இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆவிக்கு அவர் உயிர்த்தெழுந்ததுனாலே, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு வந்ததுனாலே, அவருடைய உயிர்த்தெழுதலிலே நம்மை அவருடைய வசனத்தின் மூலம் மீண்டும் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு இல்லை, உங்கள் ஸ்பிரிட்டுக்கு. இந்த ரிசரக்ஷன் அன்னைக்கு நிறைய நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்க்குற வசனங்கள் எல்லாம் நான் பார்க்க விரும்பலை. 2-3 கனெக்ஷன்ஸை மட்டும், எப்படி ஹோல் நம்ம அண்ட சராசரங்களும் நம்ம லைஃப்பும் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி கூட்ட கட்டப்பட்டு இருக்கிறது, எப்படி லிங்க்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிட்டு நான் சீக்கிரம் முடிக்க போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு அன்பின் விருந்து இருக்குது. அதனால் நம்ம சீக்கிரமாகவே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் கவனத்தை முழுமையாக இதில் நீங்கள் வைக்க வேண்டும் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். Genesis 3:24. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த கேருபீன் அந்த நேம் இங்கே தான் மென்ஷன் ஆகுது. ஷேருபீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடை காமி. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இன்றைக்கி பிக்சராக கொண்டு வந்திருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் டீச்சும் ப்ரீச்சும் பண்ண போகிறேன். நீங்கள் கவனமாக இதை கேட்கணும். இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரிசரக்ஷன் புரிஞ்சிடும். உங்கள் லைஃப் ஆஃப்டர் ரிசரக்ஷன் எப்படி இருக்கணும், எப்படி வடிவமைத்திருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதுதான் ஷெருபீம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய, ஏதேனுக்கு காவல் வைக்கல, ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் வைத்து தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் என்ன பண்ணிட்டாரு, வச்சிட்டார். இங்கே முறையாக ஆக்சஸ் மறுக்கப்படுகிறது மனுஷனுக்கு. அவர் உண்டாக்கின மனுஷன்தான், ஆனால் அவன் கண்டாமினேட், அவனுடைய சோல் ஸ்பிரிட் கண்டாமினேட் ஆனதுனால, பாவத்தில் கண்டாமினேஷன் நடந்தனால அவனால் இந்த லைஃப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த ஜீவ விருட்சத்தை அவன் பங்கு பெற ஆரம்பித்தான்னா அவன் இருக்கிற நிலைமையிலே நித்தியமாக அவனுடைய பாவமும் அவனுடைய மரணமும் நீடித்து விடும். அது இட்டர்னல் லைஃபாக மாறிடும். டெத்து இட்டர்னல் லைஃப்பை கொண்டு வரவாது. டெத்து இட்டர்னலாக மாறிவிடும். அவனுடைய நிலைமை மாற்றவே முடியாது. அவனுக்கு பவரே இருக்காது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் இந்த மரணத்தை ஜெயிக்கவே முடியாது. நித்தியமாய் பாவம் மரணம் அப்படிங்கிற ஆளுகைக்குள்ள அவன் வந்துடுவான். இதனால அவருடைய ரிடம்ஷன் பிளானில், அவருடைய மீட்பின் திட்டத்தில் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த ஜீவன விருட்சத்தை அவன் பங்கு பெறக்கூடாது அப்படிங்கிற ஆக்சஸை முறையாக இந்த தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, மறுக்கிறாங்க. ஜீவனுக்கு போகிற இடத்த மறுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய மிகுந்த அன்பினால் மறுபடியும் ஒரு பிளானை ஏற்படுத்தி, இது நிரந்தரமாக மறுக்கக்கூடாது, நிரந்தரமாக மறுத்தா இன்னும் மனுஷன் அவன் மீட்கப்பட முடியாது அப்படின்னு ஆண்டவர் அவருடைய மீட்பின் திட்டத்தை அப்போவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஆதியில் முன் குறித்ததை அப்போவுமே அங்கங்கே என்ன பண்ணுறாரு, வெளிச்சத்தை கொடுக்குறாரு மனுஷனுக்கு. இப்போ ஆபிரகாம் அழைச்சார். போன வாரம் அண்ணன் சொன்னார் இல்லையா, ஆபிரகாம் அழைச்சி நோவாவோடு அவர் தான் பேசுகிறார். அவர் தான், பிசாசு பேசலை. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, விழுந்ததுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே பிசாசு பேசல. அது வேற என்ன பண்ணிகிட்டே இருக்கான், அது வேற அப்படியே அவனை குளிப்பாட்டி பாவத்தில் விழ தள்ளிட்டு விழுந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட பிசாசு பேசல. ஆண்டவர் தான் வர்றார். மறுபடியும் ஆண்டவர் வருகிறார், பேசுகிறார். பேசிட்டு தம்முடைய மீட்பின் திட்டத்தை அப்பப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எழுப்புகிறார். இப்போ ஒரு இஸ்ரவேல் ஒரு நேஷனாக வந்துருச்சு. இந்த இஸ்ரவேல் நேஷனையும் மீட்கணும், இந்த மீட்பின் திட்டத்துக்குள்ள அவங்கள இன்வால்வ் பண்ணணும்னு. ஏன்னா இவங்கள வச்சு தான் உலகத்தை ஆசீர்வதிக்கணும்னு அவர் மிகுந்த திட்டத்தில் இப்போ இஸ்ரேலை தெரிந்தெடுக்கிறாரு. தெரிந்தெடுத்து அவங்கள வனாந்தரத்தில் அவங்களை வழி நடத்தி இப்போ கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போதிக்கிறார். இந்த ஜீவனை மறுபடியும் ஆக்சஸ் கொடுக்குறாரு. நீங்கள் மீண்டும் இந்த ஜீவனுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் விழுந்து போனவர்கள் அல்ல, நீங்கள்
ஜீவனுள்ள தேவனை பிள்ளைகள் அப்படிங்கிறதை உங்களுக்கு உறுதிப்படுத்தும்படிக்கு இவர் கிருபாசன பெட்டி அப்படின்னு ஒன்று செஞ்சு வைக்கிறார். அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான், ஒரு நிரந்தர தீர்வு அல்ல. ஆனால் கிறிஸ்து வருவதற்குள்ளாக, கிறிஸ்து வருவது வேற, இவங்கள ஜீவனுக்குள்ள இவங்கள ஆசீர்வதிக்கணும், இவங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்கணும்ன்ட்டு ஒரு டெம்பரரி ப்ரொவிஷன் வைக்கிறாரு. அதான் யாத்திராகமம் 25 எழுதியிருக்காங்க. அந்த செகண்ட் ஸ்லைட் போடுவா. யாத்திராகமம் 25 17 வாசிக்கலாம். 17, 18 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? யாத்திராகமம் 25, 17, 18. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக, அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமாய் இருக்க கடவுது. 18. பொன்னினால் 2 கேரின்மைகளை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. பண்ணிவை அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். இதே சீனை இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தீங்க? சேம் சீன். ஏதேனில் எதை மறிச்சுது? ஜீவனுக்கு போகும் அந்த ஜீவ விருட்சத்தை அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது. இதே கேருவின் மறிச்சுது. இப்போ ஜீவன் எங்க இருக்கு? பவர், லைஃப் எதில் வச்சிருக்காரு ஆண்டவர்? இதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காரு. அவருடைய க்ளோரி, அவருடைய மகிமை, அவருடைய பவர், அவருடைய பிரசன்ஸ், அவருடைய சிம்மாசனம், அவருடைய அவர் தம்ம உலகத்தில் பிரசன்ஸா, என் பிரசன்ஸை அனுபவிக்கணும்னா அது எது மூலமாக தான் வரப்போகுது அப்படின்னு இதுக்குள்ள இருந்து வரப்போகுது. இதை அடையாளமாக வச்சு, இதை ஜீவனை வச்சு இப்போ அதையும் இந்த கேருபீன்கள் என்ன பண்ணுறாங்க? இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு புறத்து நல்ல வாசிச்சு பாருங்க, 19 வசனம். அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். இப்போ அதுக்கு அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க, 21 வசனத்தை வாசிச்சு பாருங்க. கிருபாசனத்தை பெட்டின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? மண்ணா இருக்கு, ஆரோனுடைய எல்லாம் தலையே ஆட்டுங்க. மண்ணா இருக்கு, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கு, கற்பலகை சாட்சியின் பலகை இதுக்குள்ள இருக்கு. 22 வசனம், இது ரொம்ப முக்கியமான வசனம். இது ரொம்ப அப்படியே ஒரு பிரிவை உண்டாகின வசனம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எப்படி? ஐ வில் விசிட் யூ. நான் உன்னை அங்கே, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதும் சாட்சி பெட்டின் மீதும் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கும் கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோட சொல்லுவேன். இது மூலமா தான் நான் ரிலேட் பண்ணுவேன் அப்படிங்கிற, இது மூலமா தான் நான் கனெக்ட் பண்ணுவேன். அங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னை பார்ப்பீங்க, நான் உங்களை சந்திப்பேன். ஐ வில் விசிட் யூ. ஐ வில் விசிட் யூ அப்படின்னா நான் உங்களுக்கு என் பிரசனத்தை என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். சாராலை ஆண்டவர் விசிட் பண்ணார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாராதுக்கு தேவன் கட்டாட்சியமானார், சாராலை தேவன் சந்தித்தார் அப்படின்னா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுதலும் ஜீவன் எதில் தான் இருக்கு? அவருடைய சந்திப்பில் இருக்கு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? அந்த வசனத்தை 21 மீண்டும் எல்லாம் சத்தமா வாசி பாருங்க. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். நல்லா சொல்லுங்க, அங்கே நான் உன்னை. இன்னும் 3 முறை சொல்லுங்க, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அங்க நான் உன்னை சந்திப்பேன். இப்ப ஹோல் இஸ்ரவேலுக்கும் தெரியுது ஆண்டவருடைய பிரசன்னம் எதுக்குள்ளதான் இருக்குது? அந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. ஆண்டவருடைய மகிமை அந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. ஆண்டவருடைய கிருபாசனம் அதுல தான் இருக்கு. ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவரை சந்திக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளதான் இருக்கு. இப்படின்ட்டு ஆண்டவரே இங்கே ஒரு ஆக்சஸை கொடுக்கிறார். ஏதேனில் ஆக்சஸ் மறுக்கப்பட்டது. ஏதேனில் ஜீவனுக்கு உண்டான வழி மறுக்கப்படுகிறது. இங்கே எங்கே மறுத்த வழியை ஆண்டவரே என்ன பண்ணுறாரு? திறக்கிறாரு. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இதை நடக்கும் சந்திப்பு அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி வைக்கிறார். இப்போ இந்த பெட்டி எங்கெல்லாம் போதோ அந்த பெட்டி போகிற இடங்களெல்லாம் விக்டரி உண்டாகுது.
இந்த பெட்டி எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் ஜெயம் உண்டாகுது. இந்த பெட்டி இல்லாமல் இஸ்ரவேல் அடையாளமே இல்லை. ஏன்னா ஹோல் காடும் அதுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க எல்லாரும். அவருடைய மகிமை எல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே வந்துருச்சு. அவர் சந்திக்கிற இடம் இப்போ இந்த பெட்டி தான் இஸ்ரவேலுடைய அடையாளமாக மாறுது. இப்போ எரிகோவை தகர்க்க போகிறாங்க. எரிகோவுக்கு சுற்றி சுற்றி வராங்க. எல்லாரும் பெட்டியை தூக்கிட்டு வரானுங்க. லேவியர் ஆசாரியர்கள் எல்லாம் பெட்டியை தூக்கிட்டு வரானுங்க. ஹோல் எரிகோவே வந்து பார்க்குது. என்னடா இவனுங்க லூசு பயலுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, ஏதோ ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்கு, அந்த பெட்டியை தூக்கிட்டு வராங்களே அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறானுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் பயப்படுறானுங்க. இது முறையாக என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த பெட்டியை தூக்கிட்டு வரானுங்க. 7வது நாள் என்ன ஆகுது? 7வது நாள் பெட்டி தான் போகணும். எல்லாம் சொல்லி பாருங்க, பெட்டி தான் ஃபர்ஸ்ட் போகணும். அப்ப பெட்டி போச்சுனாலே என்ன அர்த்தம்? பெட்டி ஒரு உள்ளுக்கு பிரவேசிச்சுன்னா அங்க ஜெயம் தான், அங்க விக்டரி தான். அது சீல் பண்ணப்பட்டிருக்கு. எரியோவுக்குள்ள உள்ளுக்கு போன உடனே ஜெயம்தான். இப்ப எல்லா ஜாதி எல்லா ஜனத்திற்கும் இது புரிஞ்சிருச்சு. இவங்க இஸ்ரவேல் சாதாரண ஆட்கள் கிடையாது. இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மேஜிக் பெட்டி வச்சிருக்கானுங்க. அந்த பெட்டி ஏதோ என்ன பண்ணுது, இவங்களுக்கு மாத்திரம் தெரியும். தேவன் அதை சந்திக்கிறதுக்காக தேவன் அவருடைய என்னெல்லாமோ வச்சிருக்காரு அப்படின்னு இஸ்ரவேலருக்கு தான் இது வெளியே தெரியாது. வெளியே தெரிஞ்சது எல்லாம் அவங்க என்ன இந்த பெட்டியை குறித்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த பெட்டி ஏதோ ஒரு பெட்டி, இந்த பெட்டி என்ன பண்ணுது, ஒரு மேஜிக்கை உண்டாக்குது. இந்த பெட்டியை எப்படியாவது என்ன பண்ணணும், நம்ம காலி பண்ணணும்னு ஹோல் எல்லாம் ஒவ்வொருத்தன் காணாத தேசத்தில் இருக்க எல்லாம் நியூஸ் போகுது. இது ஆண்டவருடைய அனாதி திட்டம் கிடையாது. இது ஆண்டவருடைய ஹோல் இட்டர்னல் பிளான் கிடையாது. ஆனால் டெம்பரரியாக இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் கிரியேட் பண்ணி வைக்கிறாரு. பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னா இந்த பெட்டியை ஆசாரியன் ஒருவன் என்ன பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு முறை லேவியர் ஆகமத்தில் எழுதியிருக்கு. லேவியர் ஆகமத்தில் எழுதியிருக்கு 25 என்ன எழுதியிருக்கு, இந்த பெட்டி எப்படியாவது ஆசாரியன் வெயில் திறந்து திரைச்சீலையை திறந்து அவன் உள்ளுக்கு போய் இந்த பெட்டியை தரிசிச்சுட்டு வருவான். இந்த பெட்டியை தரிசிச்சுட்டு வந்தோடனே முழு இஸ்ரவேலருக்கும் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. முழு இஸ்ரவேலுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஒரு ஹோல் இயர் கணக்கு. அந்த ஆசாரியன் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அன்னைக்கு அந்த பெட்டியை போய் சந்திச்சுட்டு வருவார். அது ஒரு போகிறதே பயமாக தான், பயந்து தான் போவார். ஆனால் உள்ளுக்கு பயந்துட்டு போய் உள்ளுக்கு எப்படியாவது வந்துடுவார். வெளியே வந்து அப்படி கையை காமிப்பார். கையை காமிச்சிட்டா என்ன அர்த்தம், முழு இஸ்ரவேலும் ஜெயம், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்காது. 1 வருஷம் எக்ஸ்பைரி டேட். இந்த 1 வருஷம் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு வருடம் இந்த பெட்டியை போய் பார்க்கணும். ஆசாரியன் திரைச்சீலையை நீங்கி திரைச்சீலைக்குள்ளே போய் இந்த பெட்டியை தரிசிக்கணும். அந்த பெட்டியில் இருக்கிற மகிமை இவன் மேலே வரும். இப்போ வெளியே வந்து சகல இஸ்ரவேலும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, எல்லாம் கரகோஷம் தட்டி டே ஆஃப் அட்டோன்மெண்ட், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்ட்டு எல்லாம் கரகோஷம் தட்டுவாங்க. இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் வருது, இஸ்ரவேலுடைய எல்லா எனிமீஸ்க்கும் இந்த ரகசியம் தெரிஞ்ச ஆரம்பிச்சிச்சு. என்னது, இஸ்ரவேல் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாத்துறது என்னதான், இந்த பெட்டி தான். இந்த பெட்டியை எப்படியாவது தூக்கிட்டா இஸ்ரவேலரை என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதான் திட்டம். பெலிஸ்தியர் தான் அன்னைக்கு ஸ்ட்ராங்கான அப்போனன்ட் இஸ்ரேலுக்கு. அப்போ பெலிஸ்தியர்கள் ஒரு யுத்தம் வருது. ஒரு யுத்தம் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும் 1 சாமுவேல்ல இருக்குது. அதுக்கு போனால் ரொம்ப டைம் ஆயிரும். என்ன நடக்குது, அந்த யுத்தத்தில் எதை குறி வச்சுட்டானுங்க, எதை குறி வச்சானுங்க, பெட்டியை குறி வச்சு பெட்டியை தூக்கிட்டானுங்க. பெட்டியை தொட்டாலே செத்துருவானா, சாக மாட்டான், உண்டா இல்லையா? பெட்டி யாருமே அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் தான் பெட்டியை தொடணுங்க. மற்றவங்க யார் தொட்டாலும் செத்து போயிடுவான். ஊசான்னு ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஹெல்ப் பண்ணணும்னு போய் பெட்டியை தொட்டான். அவன் ஒரு 40,000 வால்ட்டு கரண்ட் அடிச்சா எப்படி சாவான், அது மாதிரி சாத்து போத்துன்னு விழுந்துட்டான். இப்போ பெலிஸ்தியர்களுக்கு இது தெரியாது. ஆனால் தெரியாமல் எதை தூக்கிட்டானுங்க, பெட்டியை தூக்கிட்டானுங்க. ஒருத்தரும் சாகலை.
நம்மளும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பெட்டியை தூக்கிட்டாங்களே, சாகலே. உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துச்சா இல்லையா? வந்திருக்கணும். நல்ல அந்த வசனத்தெல்லாம் வாசிச்சா கண்டிப்பாக வந்திருக்கணும். நம்ம எங்கள் வசனத்தை வாசிக்கும். அதுக்கு தான் நமக்கு ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், நம்ம வாசிக்க வேண்டாம், சண்டே உங்களுக்கு நல்ல பெரிய எழுத்தாக வசனத்தை போட்டுவார், நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்த ரிசரக்ஷன் நான் இந்த செய்தியை தான் கொடுப்பேன். இப்போ கேள்வி கேட்பேன் பாருங்க. பெட்டியை தூக்கிட்டானுங்க இஸ்ரவேல் நைட்டோட நைட்டா. இப்போ இஸ்ரவேல்ல ஒரு செய்தி அறிவிச்சிட்டாங்க, எப்பா நம்மை காத்த பெட்டி என்ன பண்ணிருச்சு, நம்ம கையை விட்டு போயிருச்சு, பிடிபட்டுருச்சு அப்படின்ற உடனே ஏலி தாத்தா என்ன சொல்லிட்டாரு, அந்த நேரம் ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சுட்டாரு, இக்கப்போத். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல நேரத்தில் பிறந்தானான்னு சொல்லுவாங்க. அவன் பிறந்த நேரமே சனியன் அப்படி திட்டுவாங்க, சனியன் பிறந்த நேரத்தை பாரு அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிட்டு, பெட்டி போயிருச்சுன்னா மகிமை போயிருச்சுன்னு அர்த்தம், அவங்களுடைய விக்டரி போயிருச்சுன்னு அர்த்தம், அவங்க ஜெயம் போயிருச்சுன்னு அர்த்தம், எல்லாம் அவங்களுடைய எல்லாம் போயிருச்சு. இக்கபோத் அப்படின்னு பிறந்த பிள்ளைக்கு பேர விட்டான். இஸ்ரவேலை விட்டு மகிமை எடுக்கப்பட்டது, போயிருச்சு. இப்போ இந்த பெட்டியை சுமந்துட்டு எங்கே போகிறானுங்க, பெலிஸ்தியர்கள் எல்லாம் அவங்க ஊருக்கு போயிடறாங்க. அவங்க ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ராஜாவே ராஜா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் தெரியுமா, இஸ்ரவேல் ராஜாவை கூட உங்களுக்கு என்ன பண்ணலை, நாங்கள் பிடிக்கல, இஸ்ரவேலுடைய சேவகரை கூட நாங்கள் விட்டுட்டோம், நாங்கள் யாரை பிடிச்சிட்டோம், இஸ்ரவேலுடைய தேவனே என்ன பண்ணிட்டோம், நாங்கள் பிடிச்சிட்டோம். ஏன்னா இதை பிடிச்சிட்டா இஸ்ரவேல் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பெட்டிக்குள்ளே யார் இருக்கா, உடனே ராஜா கேர் இந்த பெட்டியை திறப்பா. பெட்டியை திறக்க வேண்டாம், பெட்டி திறக்காம என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அவங்க பெட்டியெல்லாம் திறக்க மாட்டாங்க, நம்ம பெட்டியை திறக்காம வச்சுக்கலாம். பெட்டிக்குள்ளே யார் இருக்கா, பெட்டிக்குள்ளே இஸ்ரவேலுடைய கடவுள் இருக்கிறார். பெலிஸ்தியர் ராஜா, என்னடா நீ சொல்ற, இஸ்ரவேலுடைய கடவுள் பெட்டிக்குள்ளையா, பெட்டிக்குள்ள பூதம், அந்த படம் எல்லாம் இதுல இருந்து வந்துச்சு, இதுல இருந்து வந்துச்சு. இஸ்ரவேலுடைய கடவுள் பெட்டிக்குள்ள இருக்கிறார். உடனே நேரம் எங்க கொண்டு வச்சுட்டானுங்க, தாகோன் ஒரு அவங்களுடைய பெரிய கடவுள். அவங்களுக்கு நிறைய கடவுள் உண்டு, ஆனா அவங்களுடைய கிரேட்டஸ்ட் வார்லார்ட் யாரு, தாகோன். அந்த தாகோனுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் ஆடி பாடுறானுங்க, அல்லேலூயா பாடி இருப்பானுங்களா என்னன்னு தெரியாது, வேற ஏதோ பாட்டு பாடி என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி சுற்றி வாரானுங்க. பயங்கரமாக பண்டிகை, கடா வெட்டி எல்லாம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டான். தூங்கிட்டு பார்த்தா இந்த பெட்டி என்ன பண்ணிருச்சு, அங்கே தான் இருக்கு. ஆனால் யார் விழுந்துட்டா, அந்த கடவுள் என்ன பண்ணிட்டாரு, விழுந்துட்டாரு. அதை சூப்பராக எழுதியிருக்காங்க. அது எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கும் ரெசரக்ஷனுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு காமிக்கிறேன். இதை நீங்கள் தியானமாக பண்ணுங்கள். இதை எப்படி பைபிள் வாசிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 5:3 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சத்தமாக சொல்லுங்கள். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலில் கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தரோதூரார் மறுநாள் காலமே, அஸ்தரோதூரார் காலையிலே வந்து பார்த்து நல்ல பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்து பார்க்குறான். கண்ணு அவங்க பார்க்கறது உண்மையா என்னன்னு தெரியல, நல்ல கண்ணெல்லாம் கசட்டு பார்க்குறான். என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை, என்னையா இது, நம்ம பெட்டி விழுன்னு பார்த்தா பெட்டிக்கு முன்னாடி யார் விழுந்துட்டா, நம்மால் விழுந்துட்டாரன்ட்டு எல்லாம் பெட்டிக்கு இவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. என்ன நடக்குது பாருங்க. இப்போ அதை எடுத்து, தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். ஏதோ தெரியாம விழுந்துருச்சுப்பா அப்படின்னு நினைச்சு மறுபடியும் எடுத்து கொண்டு வச்சுட்டாங்க. திரும்ப என்ன நடக்குது பாருங்க. பெட்டி அங்கதான் இருக்கு. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது இல்லாம என்ன நடக்குதான், அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் இருந்தது, கை ஒரு இடத்துல, கால் ஒரு இடத்துல, தலை ஒரு இடத்துல இருக்கு. எப்படி இருக்கும் சீனு. இப்பதான் பெலிஸ்தியர்களுக்கு தோணுது, ஆகா இந்த பெட்டி நம்ம எடுத்திருக்க கூடாதோ, இந்த பெட்டியை நம்ம தெரியாம எடுத்துட்டோமோ அப்படின்ட்டு இவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. இந்த பெட்டி இருந்த இடத்துல எல்லாத்துக்கும் வாதையும் வந்துருச்சு.
எல்லாத்துக்கும் மூல வியாதி வந்துருச்சு, எல்லாத்துக்கும் பைல்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ ஐயோ தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டோம் ஐயா பெட்டியை. இந்த பெட்டியை எப்படியாவது எங்கே கொண்டு சேர்த்துடணும், எப்படியாவது திரும்ப அதை வந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போயிடணும். ஐயா தெரியாமல் கொண்டு வந்துட்டோம். ராஜா என்னடா காரியம் பண்ணிட்டு வந்தீங்க? ஒரு ராஜாவை பிடிச்சிட்டு வர சொன்னால் நீங்கள் ஏதோ பெட்டியை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. இந்த பெட்டியில் இப்போ பார் நம்ம கடவுள் என்ன பண்ணிட்டாரு, அவங்க முன்னாடி விழுந்துட்டாரு. என்ன நடக்குது, அவங்க ஏதாவது பண்ணுங்கப்பா அண்ணொன்னு எல்லா பூஜாரிகளும் வந்து சொல்கிறாங்க. எல்லா பூஜாரிகள் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவனே இந்த பெட்டி நமக்குள்ளே வந்திருக்கவே கூடாது. இந்த பெட்டிக்குள்ளே தேவன் இருக்கார், அவங்க கடவுள் இந்த பெட்டிக்குள்ளே பூதம் இருக்குது. இது என்ன பண்ணிடும், நம்மளை நம்ம தேசத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்படியாவது இந்த பெட்டியை வந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுருங்கன்னு திட்டம் போடுறாங்க. அப்போ என்னெல்லாம் திட்டம் போட்டாங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும் அவங்க போட்ட திட்டம்லாம். அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ எங்கே போடுறாங்க, அனுப்பி வச்சிடறாங்க. இதோட இது நடந்துச்சு. இந்த பெட்டி இப்போ எங்கே போகுது அப்படின்னா ஓபேதேதோம் அப்படின்னு ஒருத்தனுடைய வீட்டுக்கு போகுது. ஓபேதேதோம் எருசலேமுக்கு வெளியே இருக்கிறான். அவன் வீட்டுக்கு வந்துருச்சு பெட்டி. வீட்டுக்கு வந்து பெட்டி நின்றுச்சு. தற்செயலாக வந்ததுன்னு நினைக்கிறான். ஆனால் தற்செயலாக வந்ததுன்னு பார்த்தா 3 மாதம் அவன் வீட்டில் இருந்துச்சு. அந்த பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேது ஏதோம் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். திடீர்னு மறுநாள் காலையில் டீ குடிக்கிற வரான். ஓபேதேதோம் எப்போதுமே சைக்கிளில் வருவான். மறுநாள் ஓபேதேதோம் எதில் வரான், நேராக 3 கார் வருது, 3 ஒட்டக வண்டி, 3 குதிரை வண்டி. யாரா வர்றா அப்படின்னா குதிரையில் கட 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 கடன்னு ஓபேதேதோம் வரான். அப்போ டீம் மாஸ்டர் கேட்காரு, டே இந்த ஓபேதேதோம் யாரா இது? நம்ம ஓபேது தான், அந்த எருசலேமுக்கு வெளியே இருந்தான்ல, அவன் என்னடா ஒட்டகத்தில் வரான், அவன் என்னடா பார்க்குறான். மாஸ்டர் 2 டீ சொல்லுங்க அப்படிங்கிறான். 2 டீன்னு கையில் என்ன வச்சுருக்கான், இங்கே தங்கம் வச்சுருக்கான், கையில் மோதிரம் வச்சுருக்கான். அவன் நட உட பாவனை எல்லாம் என்ன ஆயிடுது, ஓபேதேதோம் மாறிச்சு. பெட்டி தான் மேட்டர் அப்படின்னு நினச்சிட்டு பெட்டியை இப்போ தான் ராஜாவுக்கு தகவல் போகுது, தாவீதுக்கு. ஐயா பெட்டி எங்கே மாட்டிக்கிச்சு, ஓபேதேதோம்ல மாட்டிக்கிச்சு. ஆனால் ஓபேதேதோம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டார். உடனே தாவீது பிளான் போடுறான், இந்த ஓபேதேதோம் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் போதாது, சகல இஸ்ரவேலரையும் அவர் ஆசீர்வதிப்பார். வாங்க பெட்டி கொண்டு வாங்கன்னு முறையாக தாவீது கொண்டு வரான். தாவீதின் கூடாரம் இங்கே தான் வருது. இந்த தாவீதின் கூடாரத்தில் ஒரே ஒரு வித்தியாசம், சாலமோன் கட்டின தேவாலயக்கும் மோசேவுடைய கூடாரத்துக்கும் தாவீதுடைய கூடாரத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன். என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? பிரகாரம் ஒரு 55 ரூபா தரங்க உங்களுக்கு. கரெக்ட் வந்துட்டீங்க. ஒரு 60 ரூபா தரேன். கரெக்ட், இன்னும் நியரில் வந்துட்டீங்க. ஆசாரியத்துவம் இல்லை, தாவீதே ஆசாரியனா இருக்கிறான். ஏபோது அணிஞ்சு தாவீதே என்ன பண்ணான், ஆசாரியனா வர்றான். ஆசாரியத்துவம் இல்லை, ஆனால் ஆசாரியத்தினுடைய இது இல்லை, வித்தியாசம் இருக்கு. நீங்கள் வந்து கரெக்ட் தான்க்கா உங்கள் பாயிண்ட், ஆனால் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணுங்க பார்ப்போம். டெக்னிக்கலாக சொல்லணும். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், தாவீது துதிச்சுக்கிட்டே உள்ளுக்கு போயிட்டான். ரைட்டு, ஓகே. இல்லை வித்தியாசம் கேட்குறேன், டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் என்ன? நான் திரும்ப தாவீதின் கூடாரத்தை தான் என்ன பண்ணுறேன், எழுப்பி கட்டுவேன், ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு. என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த அக்கா சொன்னதான், திரைச்சீலை கிடையாது. என்னது கிடையாது? திரைச்சீலை கிடையாது. திரைச்சீலை இல்லைன்னா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வித்தியாசம் இல்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியன் வருடம் ஒரு முறை போய் தான் பயந்து போய் பார்க்க வேண்டிய மகிமே எல்லாரும் என்ன பண்றான், பெட்டியில் இருக்குதா பார்க்கலாங்க. தேவனுடைய பிரசன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ தாவீது அந்த கூடாரத்திலிருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த பெட்டி எதுக்குள்ள வருது, சாலமோன் கட்டின
தேவாலயத்துக்குள்ளே வருது. ஆனால் அந்த சாலமோன் தேவாலயம் கட்டும்போது தாவீதுடைய இதை ஃபாலோ பண்ணாமல் மோசே எப்படி வனாந்திரத்தில் பெட்டியை கட்டி வச்சாரோ அதே மாதிரி கூடாரம் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் பிரம்மாண்டமாக, அதே டெக்னிக்காலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் பிரம்மாண்டத்தில் அதனுடைய க்ளோரி, அதனுடைய கோல்டு, அதனுடைய மகிமையில் டிஃப்ரென்ஸ் ஆகி சாலமோன் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டுறாரு. அதில் பெட்டியை கொண்டு வச்சிட்டாங்க. இப்போ ஹோல் இஸ்ரவேலுடைய மகிமை எதை சார்ந்திருக்கு? தேவனுடைய பெட்டிக்குள்ளே சார்ந்திருக்கு. அந்த பெட்டி ஹாப்பியாக இருந்தால் இஸ்ரவேல் ஹாப்பி. அந்த பெட்டிக்கு சேதம் இல்லைன்னா இஸ்ரவேல், அந்த பெட்டி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இஸ்ரவேல் பீஸ்ஃபுல். இதுதான் ஐடியா அவங்களுக்கு. அப்போ இந்த பெட்டியை எப்படியாவது தரிசிக்க வருவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சாலமோன் கட்டின தேவாலயத்தில் எல்லாரும் வந்து பார்த்து ஆசாரியன் மறுபடியும் உள்ளே பிரவேசிக்கணும். தங்கள் பாவம் மனசாட்சி எல்லாம் அவர் ஆசாரியன் வெளியே வந்தோடனே அந்த ஒரு வருடத்திற்கு தேவையான எல்லா பாவம் மன்னிப்பும் என்ன ஆயிரும், சரியாயிரும். இதான் பிளான், இதான் திட்டம். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இனிமே தான் ஸ்டோரி வருது. இந்த பெட்டியை பாபிலோனியர்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகிறாங்க. யார் கொண்டு போகிறா? சாலமோன் தேவாலயம்லாம் இடிப்படுது, பயங்கரமாக இடிப்பட்டவுடனே இவங்கெல்லாம் சிறையிருப்புக்கு கொண்டு போயிடுறாங்க. எருசலேமே எரிச்சிடறானுங்க. எருசலேமே எரிக்கும் போது எதையும் சேர்த்து கொண்டு போயிட்டாங்க. எருசலேமில் இருக்கிற எல்லாம் நகையை, எல்லாம் பில்லர்ஸ் முதற்கொண்டு, தூண் முதற்கொண்டு, பொன்னினாலும் வெண்ணினாலும் எல்லாம் பயங்கரமான பிரம்மாண்டமாக செஞ்சு வச்சது எல்லாத்தையும், குதிரை வண்டியை கொண்டு வந்து, யானையை கொண்டு வந்து தட்டி, குதிரையை கொண்டு வந்து எல்லாத்தையும் பாபிலோனுக்கே கொண்டு போயிட்டான். கொண்டு போகும்போது பெட்டியும் சேர்த்தே கொண்டு போயிட்டாங்க. சிறையிருப்பு பாபிலோன் கொண்டு போயிட்டாங்க. பாபிலோன் வந்து பெட்டி திரும்பவே இல்லை. சரித்திரத்தில் இது சொல்லவும் இல்லை, வேதத்தில் இது இடமும் இல்லை. யாராவது நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா பாபிலோன் வந்து பெட்டி வந்துச்சான்னு? பைபிளில் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறான். எரேமியா 3:16 வாசி பாருங்க. யோவான் 3:16 மாதிரி எரேமியா 3:16 நான் வாசித்தேன் பாருங்க நேற்று. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அந்த வசனம். எரேமியா 3:16 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இப்போ பாருங்க, சிறையிருப்பில் இருக்கிற அந்த தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் பாருங்க. நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டி என்று இனி சொல்லுவதில்லை. அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்திலிருந்து தீர்க்கதரிசி எரேமியா அறிவிக்கிறான். என்னன்னா, பெட்டியை குறித்து எண்ணமே வராது, பெட்டி கிடையாது, அவர்கள் மனதில் எழும்புறதும் கிடையாது, அதை பற்றி விசாரிக்கிறதும் கிடையாது, பெட்டி என்று இனி உடன்படிக்கை பெட்டி என்று பேச்சே கிடையாது அப்படின்ட்டா. பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லி போயிறான். பிரதான ஆசிரியர் யாரு? அண்ணா காய்ஃபா இல்லையா? பிரதான ஆசிரியர் அவர் தான் இயேசுடைய மரணத்திற்கு ரொம்ப திட்டம் போட்டவர். அவர் என்ன பண்றாரு? கவனிங்களேன், எவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஸ்கேம் பண்ண படம் பேர் என்னது? ஒரு பயங்கரமாக ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, சதுரங்க வேட்டை. அதை மாதிரி ஸ்கேம் பண்ணியிருக்கானுங்க பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள். என்ன ஸ்கேம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு ஆலயம் வந்து மோசே போட்ட கூடாரம் வனாந்திரத்தில். ரெண்டாவது சாலமோன் கட்டின தேவாலயம், அதுதான் இடிஞ்சிருச்சு. இடிஞ்சதை திரும்ப செருபாபேலாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? கட்டுறாங்க. மூணாவதாக அதை கட்டி எழுப்பினது ஏரோது. அதான் ஏரோது தேவாலயம், ஏரோது கட்டின தேவாலயம். இந்த ஏரோது கட்டின தேவாலயத்துக்கும் சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாம் ஏறக்குறைய எல்லாம் ஒன்று தான். ஆனால் இங்கேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கே என்ன வித்தியாசம் இருக்குது தெரியுமா? என்னது இல்லை? பெட்டி இல்லை. மெயின் மேட்டர் என்னதே இல்லை, பெட்டி கிடையாது. பெட்டி எங்கே போச்சுன்னே தெரியாது. பெட்டியை குறித்து யாரும் இனி விசாரிக்கிறதுல, பாபிலோனில் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் காலகாலமாக சர்ச்சை நடத்திருக்கானுங்க. வருஷம் பிரதான ஆசிரியர் எதை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு? திரைச்சிலை இருந்தனால திரைச்சிலைக்கு இந்த சைடு என்ன நடக்குதுன்னு
இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு இந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? நான் என்ன சொல்கிறேன்னா அதான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் தான் பிரதான ஆசிரியர் வச்சுக்கோங்களேன், நான் அந்த திரை சிலை இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கெல்லாம் என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. இங்கெல்லாம் ஏசி இருக்குது. நான் போய் என்ன சொல்லுவேன், சே ஏசி உள்ளுக்கு போனோம்ப்பா, என்னம்மா இருந்துச்சு ஏசி, குழு 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 குழுன்னு ஏசி இருந்துச்சு. உங்களுக்கு ஏசி அடிக்கா ஆண்டி? அடிக்கா உங்களுக்கு ஏசி இல்லை. எனக்கு மட்டும்தான் மகிமை. அப்போ நான் மகிமை விட்டு வெளியே வந்துட்டு நான் சொல்லுவேன், என்ன இருந்துச்சு தெரியுமா? ஏசி இருந்துச்சு. இப்போ வருஷம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆஹா, நம்ம மட்டும் இங்கே உட்காந்துருக்கணுமா, பாஸ்டருக்கு மட்டும் ஏசி அங்கே போட்டுட்டு அவர் உட்காந்துருக்காராம். நான் அவங்க ஸ்கேம் பண்ணல. இது வெளியரங்கமாக தான் இருக்கு, இதுக்கு திரைச்சிலை கிடையாது. என்ன ஸ்கேம் நடந்திருக்குன்னா, என்ன ஏமாத்திருக்கானுங்க? வருஷம் ஆசாரியன் எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் கூடி வர ஆசாரியன் என்ன பண்றாரு? ஜெயத்வனி எழுப்ப அப்படியே பெட்டி உள்ளுக்கு நான் தரிசிக்க போகிறேங்கிற ஒரு 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 பாவனை எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது ஜபாக்கு என்ன நினச்சிக்குவாங்க? பாஸ்டர் போய் எப்படியாவது பெட்டியை பார்த்தாதான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அருள் என்ன நினைப்பார், நம்ம பாவத்தெல்லாம் மன்னிக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆசாரியன் என்ன பண்ணிடணும், எப்படியாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போய் உள்ளுக்கு பெட்டியை போய் பார்த்துக்கணும். இப்போ வருஷம் யார் உள்ளுக்கு வந்திருக்கா? உங்களுக்குலாம் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆசாரியன் வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு? வெளியே வந்து அப்படி கையை காமிச்சிருக்காரு. மிகப்பெரிய ஸ்கேம். ரிலிஜியன் பயங்கர ஸ்கேம் இங்கேயே தொடங்கிருச்சு. அதனால தான் பரிசேனை வச்சு செஞ்சார். எந்த இடத்துல கூட பரிசேனை என்ன பண்ணவே இல்லை, ஜெபிக்கிறான். அதாவது ஒரு ஜெபிக்கிற பரிசேனை ஒன்றுமே செய்யலை. போட்டில் இருக்கவனை போய் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இவனுங்க பயங்கர ஸ்கேம்னு தெரியும். அதே ஸ்கேம் தான் இப்பவும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏமாறாத கூட்டத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். எல்லாம் பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. ரிலிஜன் மிகப்பெரிய ஸ்கேம். மதம் மாதிரி ஒரு மிகப்பெரிய கேடானது இந்த உலகத்தில். இல்லாததை எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் பாருங்க. இல்லாததை இருக்கிறதா காமிக்கிறது பேர் தான் என்னது? மதம். அந்த மதத்தை நம்பி போயிடக்கூடாது. மதத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, இந்த ரிலிஜியன் என்னும் ஆவிலேருந்து, ரிலிஜன்ங்கிற ஸ்கேம்லேருந்து எங்களை நீங்கள் விடுதலை ஆகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதான் சொன்னேன், இந்த குட் ஃப்ரைடே, இந்த 7 வார்த்தைகள், இதெல்லாம் மிகப்பெரிய ஸ்கேம். அழுவான் உட்காந்து, அழுன்னு அழுறான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு. நல்லது அழுதான், இயேசு செஞ்சதெல்லாம் நினச்சி அழு. ஆணி சைஸ் எல்லாம் வேற சொல்கிறான். ஆணி என்ன ஆணி, அது என்ன மரத்தில் செஞ்சது, எவ்வளோ ஆழம் பாஞ்சுது அந்த ஆணி. ஆனால் ஈஸ்டர் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஊத்திட்டு இருப்பான். டே என்னடா ஆணி எங்கடா போச்சுன்னா, ஆணிலாம் இருக்கு அப்புறம். அப்படி மிகப்பெரிய ஸ்கேம், மிகப்பெரிய ஸ்கேம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எந்த ஸ்கேம்லையும் சிக்கிறக்கூடாது. வருஷம் ஆசாரியன் ஏமாத்திட்டே இருந்திருக்காரு. என்னைக்கு உள்ளுக்கு உள்ளது வெளியே வந்துச்சு, புட்டு வெளியே வந்துச்சு, என்னைக்கு திரைச்சீலை மேல இருந்து கீழே கிழிஞ்சுதோ அன்னைக்கு பார்த்தா எல்லாரும் பார்க்கறாங்க, உள்ளுக்கு என்னது இல்ல, பெட்டி இல்ல. எவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு பாத்தீங்களா? பெட்டி இல்ல அன்னைக்குதான். எப்பா அப்படி இஸ்ரவேலர்கள்லாம் என்ன பண்ணிருக்கானுங்க, என்னடா இது திரைச்சீலை மேல இருந்து கிழிஞ்சிருச்சு, ஆனா எதை காணும்? பெட்டி இருந்துச்சுன்னு நினைச்சோம், பெட்டி காணும். திரைச்சீலை கிழிஞ்சது, திரைச்சீலை சும்மா நம்ம வாசிட்டே இருக்கோம். திரைச்சீலை கிழிஞ்சது அப்படின்னா என்ன? இல்லை, இல்லாத எம்டினஸை காமிச்சு. அதான் அத்தி மரத்தை சபிச்சார். போற வழியிலே அத்தி மரத்தை ஏன் சபிச்சார்னா, இருக்கிற மாதிரி காமிக்கிறான், ஆனா உன்கிட்ட ஒன்றும் இல்லை, இனி ஒருவனும் உன்னிடத்துல கனியை கொடுக்கணும். ஏன்னா அதுல இடம் இருந்துச்சுனாலே என்ன இருக்குன்னு அர்த்தமா, கனி வரணும்னு அர்த்தம். இந்த ஹோல் ரிலிஜியஸ் சிஸ்டத்தை அன்னைக்கு முடிச்சிட்டாரு. இப்ப பெட்டி எங்க போச்சு? பெட்டிக்கு அடையாளம் என்ன? பெட்டியினுடைய அடையாளம் என்ன? பெட்டியை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு?
என்ன நீங்க பார்த்த அடையாளத்தை சொல்லுங்க. ஒரு புறத்துல என்ன, அதுக்குள்ள பெட்டியை காமிப்பா ஒரு நிமிஷம். பெட்டி பெட்டி பெட்டின்னு எவ்வளவு நேரம் நான் காமிச்சிருக்கேன், அடையாளத்தை சொல்ல மாட்டேன். பெட்டியினுடைய அடையாளம் என்ன? ஒரு புறத்தில் ஓரத்தில் ஒரு கேருபினையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபினையும். இதான் பெட்டியினுடைய அடையாளம். இப்போ வாங்க யோவான் 18 வாங்க, யோவான் 20 வாங்க. பெட்டியை பாருங்க. இப்போ எல்லாம் சத்தமாக வாசிங்க, உங்களுக்கு புரியும். மரியாள் கல்லைன் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். பெட்டி எங்கங்க? பெட்டி கிறிஸ்து தான் பெட்டி. அது அதை காமிக்கிற ப்ரூவ் பண்றாருங்க. இங்க பாருங்க, இதான் பெட்டி. தலைமாட்டில் ஒன்று, கால் மாட்டில் ஒன்று. அதே தூதர்கள் ஹோல் இஸ்ரவேலருக்கும் செய்தி மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் செய்தி தான். இயேசு உயிர் திறந்தது எவ்வளோ பிரம்மாண்டமான அதிசயம்னா, அந்த மகிமை, அந்த பெட்டி, இஸ்ரவேலை ஆசீர்வதிச்ச பெட்டி, இஸ்ரவேலை பாதுகாத்த பெட்டி, இஸ்ரவேலை வழி நடத்தின பெட்டி இப்போ யாராம்? அதான் பாடினாங்க மூப்பர்கள், வந்து பாடினாங்க. என்ன பண்ணாங்க? வழி நடத்தின ஞான கண்மலை. தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காரு. ஏதேன் தோட்டத்திலிருந்து விடவே இல்லை. எங்கே எவன் தப்புனாலும் அவர் விடலை. அவர் வந்து 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 ஒவ்வொரு காலகட்டமாக வராரு. நீங்கள் நினைக்கலாம், ஆக்சுவலாக எனக்கு நான் ஒரு சண்டே கிளாஸ், நான் பெல் ஹாஸ்பிட்டலில் சண்டே கிளாஸ் எடுத்தேன். அபி சிபிலாம் சின்ன பசங்க. அப்போ சண்டே கிளாஸில் கேள்வி கேட்டேன். ஏசு பிடிக்குமா உங்களுக்குலாம்? அவங்க சோட்டா பீமே பார்த்துட்டு இருந்தானுங்க. வாங்கடா வாங்கடான்னா 4:30 மணிக்கு சோட்டா பீம் ஏதோ நிகழ்ச்சி, அது முடிஞ்சு வரானுங்க. எல்லாம் வந்தோடனே பப்ஸ் எல்லாம், முட்டை பப்ஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு, ஏசு பிடிக்குமா சோட்டா பீம் பிடிக்குமான்னா, சிபி இந்த அபி இருக்கான்ல, அவன் தம்பி சொல்கிறான், எனக்கு சோட்டா பீம் தானே பிடிக்கும். உண்மையை ஒத்துக்கிட்டான். ஏன்டா சோட்டா பீம் பிடிக்கும்? ஆனால் ஏசப்பா வந்து அடி வாங்குறாருண்ணே. அடி வாங்கி துவம்சம் பண்ணி அவரை என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அடிச்சிட்டாங்க. சோட்டா பீம் தான். சோட்டா பீம் என்ன பண்ணுவான்? அடி கொடுப்பானே. அன்னைக்கு தான் எனக்கே புரிஞ்சுது, ஆகா இயேசு இவ்வளோ பெரிய வீக்கான ஆளு. இயேசு இவ்வளோ பெரிய வீக்கான ஆளாப்பா. இயேசுவை போட்டு அடி தோமிச்சிருக்கான். அது கள்ளன் திருடன் சொல்றான். என்ன சொல்றான்? ஒன்னே நீ என்ன பண்ண முடியல, ஒன்னே நீ காப்பாற்ற முடியல, இந்த லட்சணத்தில் என்னைய நீ காப்பாற்றி நீ பரலோகத்துக்கு கூட்டு போற. விளங்கிரும். கள்ளன் சொல்றான் இயேசுட்ட. வல்னரபிலிட்டின்னு சொல்றோம்ல, இயேசு பலவீனப்பட்ட வேலைகள், பலவீனப்பட்ட வேலை. இந்த வேலையை நான் சொல்லுவேன், சொல்ல முடியும் அவரால். ஆனால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அவருக்குள்ள பவர் இருக்கு, அந்த பவரை வச்சு செய்ய முடியும். ஆனால் அதை காலத்துக்கு முன்பாக அதை என்ன பண்ணலை, அது வரல வெளியே. கெத்செமனே தோட்டத்துக்கு வராரு. கெத்செமனே தோட்டத்தில் வந்து நிற்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இயேசு பலவீன, நம்ம எல்லாருமே நம்ம உங்களுக்குள்ளே ஒரு காட்சி இருக்கும். என்னன்னா, இயேசு வீக்கான ஆள். நம்ம போய் ப்ரெசன்ட் பண்ணும் போது, இயேசுவை நம்புப்பா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, இயேசுவை நீங்கள் பின்பற்றுங்கப்பா, இயேசு உங்களை கைவிட மாட்டாருன்னு எதை காமிச்சு சொல்கிறாங்க பாருங்க. சிலுவையில் உங்களுக்காக மரித்தார். இது நல்ல கதையாக இருக்கு. ஆனால் சிலுவை காட்சி நமக்கு எப்படி தோணுது? பலவீனமாக தோணுது. அதனால தான் சிலுவை பிரசங்கிக்கும் போது அங்கே எப்படி இருக்கான், கிரேக்கர்களுக்கு யூதர்களுக்கு அடையாளம் தேடுறாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையை உங்கள்கிட்ட என்ன பண்றோம், பிரசங்கிக்கிறோம். எப்பா, யூதர்கள் அடையாளத்தை சொன்னாதான் யூதர்களை பிரியப்படுத்த முடியும். அப்ப யூதர்கள்கிட்ட போய் நீங்க பேசணும்னா சூப்பர் நேச்சுரலா என்ன பண்ணணும், கிரியை காமிக்கணும். அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிரேக்கர்கள் ஞானத்தை பத்தி பேசணும், சும்மா டப்பு டிப்புலாம் பேசக்கூடாது. அவன்கிட்ட போய் என்ன பேசணும்,
உங்க தலைக்கு எட்டாத காரியத்தெல்லாம் பேசணும், அப்படிப்பட்ட காரியத்தை பேசிட்டு இருக்காங்க. ஆனா பவுல் சொல்றான், அது சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷம் நான் கிறிஸ்துவ நான் என்ன பண்றேன், நான் சிலுவையை நான் பிரசங்கிக்கிறேன். சிலுவை எப்படி தோணுது அவங்களுக்கு பைத்தியம். என்னடா நீ சுவிசேஷம் சொல்லிட்டு சிலுவையில இயேசு மரித்தது எனக்கு என்ன சுவிசேஷம் நீ காமிக்கிற, அது பைத்தியமா இருக்கிறதே அப்படிங்கிறான், அது பலவீனமா இருக்கிறதே அப்படிங்கிறான். அந்த வசனம் சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் எல்லாம் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிற 22 நான் சொல்றேன். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். 23 நாங்களோ எல்லாம் சொல்லுங்களேன். இங்க பாருங்களேன், இதை உங்க இருதயத்திலேருந்து சொல்லணும்னு இந்த வசனத்தை சொல்லும்போது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலா இருக்கிறாரு. ஏன்னா இங்க தெரியும், கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கு இந்த விஷயம். ஆனா நமக்கு எப்படி சொல்றாரு பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் பாரு, ஆகிலும் யூதரானாலும் எல்லாம் சொல்லுங்க, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் ஞானமுமா இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அழைக்கப்பட்டவர்னா கிறிஸ்து வீக்கான ஆள் கிடையாது. Christ is not a victim, he is a victor. அவர் வீக்கான ஆள் மாதிரி பிரசன்ட் பண்ணல. சொல்றான், அவன் காட்சியை பார்த்தா அவர் வீக்கான ஆள் மாதிரி தான் தோணுது. இப்படிதான் பெலிசியர்கள் நினைச்சிட்டாங்க. இந்த பெட்டியை தூக்கிட்டு போகும்போது பெட்டி என்ன ஆயிருச்சு, நம்ம வசம் பட்டுருச்சு. பெட்டி ஒண்ணுமே செய்யல, பெட்டியிலேருந்து எந்த பவரும் என்ன ஆகல, வெளிப்படலன்னு உடனே பெலிசியர்கள் கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், நாங்க உங்க தேவனே நாங்க பிடிச்சிட்டோம்யா அப்படின்னு நேரம் அவன் கடவுள் முன்னாடி கொண்டு வச்சிட்டான். ஆனா இவங்களுக்கு தெரியல, பெலிசியர்கள் பெட்டியை பிடிக்கல, பெட்டி தான் பெலிசியரை பிடிச்சிருக்கு. பெட்டி பிடிச்சிட்டு பார்த்தா தாகோன் என்ன பண்ணி கிடக்கான், கீழே கிடக்கிறான். இதே சத்தியம் தான் நமக்கு சிலுவையில சொல்றாரு. சிலுவையில தொங்கின இயேசு பரிதவிக்க முடியாதபடி பரிதாபமா சாகல, உங்களுக்காய் பரிதவிக்கிற பிரதான ஆசாரியரா அவர் அங்க தொங்கப்பட்டு உங்களுக்கு எது உங்களை கைப்பற்றினதோ அதை அவர் கைப்பற்றும்படி, உங்களை வாதித்த மரணம், உங்களை வாதித்த பாவம், உங்களை வாதித்த கேடான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தொலைச்சி கட்டுறதுக்கு ஒரு வழி எடுத்தது தான் சிலுவை. சிலுவை பலவீனமான காட்சி அல்ல, உலகத்திலே மிகவும் தேவ பலம் உள்ள காட்சியாய் சிலுவை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் மாட்டிக்கணும். அதான் சுவிசேஷம். நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்றேன். கொலோசியர் பாருங்க, கொலோசியர் 2:25 அந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன் போடுமா, 2:14-15 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சத்தமா வாசிக்கணும். இதான் கடைசி வசனம் நினைக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை உடைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. சிலுவையில யார ஆணி அடிச்சாங்க? சிலுவையில யார ஆணி அடிச்சாங்க? நம்மால் பிரசங்கம் பண்ண எதை பிரசங்கம் பண்றான்? அந்த ஆணி எவ்வளவு பெரிய ஆணி தெரியுமா? இவ்வளவு பெரிய ஆணி. இது ஏன்னா உன் மண்டையில நீ செஞ்ச பாவத்துக்கு. இதெல்லாம் இது அல்ல மேட்டர். இங்க என்ன நடந்திருக்கு மட்டும் அவன் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில தொங்கல, சிலுவையில கனவீனமா தொங்கல, சிலுவையில ஒரு பரிதபிக்கக்கூடிய ஆளா தொங்கல, சிலுவையில வெற்றி சிறந்தார். ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். இது என் மைண்ட்ல பதியணும். அவர் பலவீனம் அல்ல, அவர் பலம், அவருடைய பலம் அங்கதான் விளங்கிடுச்சு. வெற்றி சிறந்தார். இவங்க நினைச்சுக்கிட்டாங்க சிலுவையில நம்ம இயேசு அடிச்சிட்டோன்னு. இயேசுவை சிலுவையில அடிக்கல. இயேசு என்ன பண்ணாராம், இவங்களுக்கு பின்னாடி செயல்படுகிற எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகாரத்தையும்
ஒன்றும் இல்லாமல் அவரை உரித்து கொண்டு வெறியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இது பேஷனில் எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்கு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இயேசு இருள் அரசாட்சிகளும் அதிகாரங்களும் அனைத்தையும் வெளிப்படையாக அவமானப்படுத்தி அவர்களிடமிருந்து எல்லா ஆயுதங்களையும் பறித்தார். எல்லாம் சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். எல்லா ஆயுதங்களையும், எனிமிட்ட இருந்த எல்லா ஆயுதத்தையும். இனிமே எவனாவது எனிமி இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும் நீ நம்பக்கூடாது. ஆயுதமே இல்லை. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் எனிமியே கிடையாது. எனிமிக்கு என்ன கிடையாது? ஆயுதம் கிடையாது. மிஸ்டர் பீன் பார்த்துருக்கீங்களா? வாட்டர் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவான்? மிரட்டிக்கிட்டு இருப்பான். அதை மாதிரி மிஸ்டர் பீன் மாதிரி ஆக்கி விட்டார் டெத்தை. என்ன சொல்லியிருக்காராம்? ஆயுதங்களை பறித்தார். 2 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்கள் எதிரியோடைய ஆயுதத்தை பறிச்சிட்டார் உங்களுக்கு விரோதமா. அடுத்த பாருங்க, மேலும் நம்மை குற்றம் சாட்டுவதற்கான அவர்களுடைய அதிகாரத்தை முற்றிலும் நீக்கினார். இதை சொல்லி பாருங்க, என்னை குற்றப்படுத்தவே முடியாது. குற்றப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா பேப்பர்ஸும் என்ன பண்ணிட்டாரு? நீக்கிட்டார். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டும் அடங்கும் இதில், கோர்ட் ரிப்போர்ட்டும் அடங்கும் இதில், போலீஸ் ரிப்போர்ட் இதில் அடங்கும். உங்களுக்கு குற்றம் ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து லுக்கிமியா. நான் வந்து ஒரு நாள் பயங்கரமாக அரிச்சிட்டு இருந்து ஒரு டாக்டர்கிட்ட போனேன். இதுதான் கேன்சர் தான் அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு, இதெல்லாம் கேன்சர் தான் அப்படிங்கிறாரு. நான் ஏற்கனவே பயந்துட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் உடனே இப்போ கணக்கு பண்ணக்கூடாது. எனக்கு விரோதமாக குற்றப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா பேப்பரையும் என்ன பண்ணிட்டாரு? மேற்பட்டார். டாக்டர் ரிப்போர்ட்ஸ் உட்பட எல்லாம் சொன்னாங்க, அதிகாரத்தை முற்றிலுமாய் நீக்கினார். இதை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சிலுவையில் வல்லமையினால் அவர்களை வெற்றியின் பேரணியில் கைதிகளாக நடத்தி சென்றார். அவர் அவர்களுடைய கைதி அல்ல, அவர்களே அவருடைய கைதிகள். யார் கைதி கிடையாதான்? இயேசு கைதி செய்யப்பட்டார். கைதி மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம். டே, உலகத்தையே என்ன பண்ணி வச்சிருக்காரு? கைதியாகி வச்சுட்டார். தாகோன் நினைச்சான், பெட்டி வந்துருச்சு. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? பெட்டியை வெளிசீர் தொட்டவாங்க, அப்பவே 4 பேர் சேர்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? பெட்டியை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, விட்டுருக்குப்பாங்க. எப்பா இது நம்ம தொடுறோன்னு விட்டுப்பாருங்க. ஆனால் திட்டம் அது இல்லை. திட்டம் தாகோன்னு விழணும், கையும் காலும் இல்லாமல் விழணும். மரணத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி சரம்சம் பண்ணியிருக்கலாம். சர்வ அதிகாரம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ பவர் இருக்குன்னா பவரெல்லாம் குறைக்க வேண்டியது. கெத்செமனே தோட்டத்தில் ஏற்கனவே அவருடைய வீக்னஸை சொல்கிறாரு. இயேசுவை வல்னரபிலிட்டி அங்கே காமிச்சார். இயேசு சூப்பர் ஹீரோ மாத்திரம் இல்லை, நான் வல்னரபிளாகவும் நான் கலங்குகிறேன், நான் திகைக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறாரு. ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் காமிக்கல, 3 சீசர்கள் மட்டும் காமிக்கிறாரு. காமிச்சு முடிச்சுட்டு அப்பவும் தூங்குறானுங்க. மறுபடியும் என்ன சொல்றாரு? எப்பா 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? மறுபடியும் நித்திரை மயக்கம் இருந்தனால அவருங்க என்ன பண்ண முடியலையா? 3வது முறை வந்து சொல்ல தூங்கிட்டு இருக்கேன். இப்போ தூங்குங்கப்பா அப்படிங்கிறாரு. நேரம் வந்துச்சு, இப்போ தூங்குங்க அப்படிங்கிற. தூங்குன்னு சொன்னீங்க அப்பதான் ஆஹா அப்படின்னு சொன்னோன்னே வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்ட்டாரு. எல்லாரும் போறாங்க. அப்ப சீஷர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இயேசு ஒரு பக்கம் இருக்காரு. விரோதமா பிரதான ஆசாரியன் யூதாசு எல்லாம் ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வரான், எப்படியாவது பிடிச்சிடணும்னு இயேசுவை. வந்த இடத்துல ஒருத்தன் என்ன பண்றான்? பட்டயத்தை எடுத்து அப்படியே இயேசுவை தொட வந்துட்டான். தொட வந்தோன்னே பேதுரு பட்டயத்தை என்ன பண்றாரு? பட்டயத்தை ஒரு சீவிருக்காரு. நிறைய பேர் சொல்றாங்க, இந்த மீனை வெட்டுறவன் என்ன பண்ணுவார்? காதை தான், அந்த ஒரு பாச தலையை தான் ஏம் பண்ணாரு. அவன் திரும்பினோன்னே என்ன ஆயிடுச்சு? காது பட்டுச்சு. காது விழுந்தோடனே காதை எடுத்து யாரும் இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அற்புதம் பண்ணிட்டார் இயேசு. ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து சிலுவைக்கு போறதை என்ன பண்ணிடக்கூடாது? கெடுத்துடக்கூடாது. இன்னொன்று, இவங்க குற்றவாளியாகவும் மாறிடக்கூடாது. எல்லா குற்றத்தையும் அவர் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல வருது. இந்த குற்றத்தில் இயேசு சேர்ந்து யாரையும் கூட்டு போயிடுவாங்க?
இவனும் காதை வெட்டிட்டான் அப்படின்னா அது தெரியாம டக்குன்னு எடுத்து என்ன பண்ணிட்டாரு. அவர் செஞ்ச அற்புதத்தில் எனக்கு பிரமிக்கிற அற்புதம் இதுதான். ஒருத்தன் காது கீழே விழுந்துட பார்க்கான், காது என்ன பண்ணிட்டு டப்புன்னு எடுத்து அப்படி வச்சு ஒரு அடி விட்டாரு. சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு, நல்லா கவனிங்க, பவரை பத்தி பேசுனேன், உங்களுக்கு இருக்க தூதர்களை பத்தி பேசுனேன். அன்னைக்கு அவருக்கு தூதர்கள் இல்லைன்னு நினைச்சிங்களா அப்படின்னு கேட்கிறாரு. டேய் பேதுருல கேட்குற, எப்பா நீ எனக்கு தூதன் இல்லைன்னு நினைக்கிறியா? எனக்கு ஹெல்ப் வேணும்னா நீ எத்தனை பேரை பட்டயத்தை வச்சு வெட்டுவ? வந்திருக்கிறது ட்ரெயின்டு ஆர்மி, ரோமர்கள் எல்லாம் அவங்களோட பெஸ்ட் ஏ டீமை கூட்டம் வந்து வச்சுருக்கானுங்க. ரொம்ப பயங்கரமான அரெஸ்ட் இது. சாதாரண சோப்பலாங்கி தூதர்கள்லாம் கூட்டு வரல, கூட்டு வந்தவங்க எல்லாம் ஆர்மியில் பெரிய பலவான் சௌரியவான்கள். அவங்கள கூட்டு வந்து இயேசு அரெஸ்ட் பண்ண வரானுங்க. அப்போ கேட்குறாரு, நான் என் பிதாவை நோக்கி கூப்பிட்டா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை இங்கே டிப்ளாய் பண்ணுவார். ஒரு லேகியோன்னா 6000 தூதர்கள். 12 × 6000 கணக்கு சொல்லுங்க, எவ்வளோ? 72,000 தூதர்கள். அவரை பிடிக்க வந்தது ஒரு 70 பேர் தான் வந்திருப்பான். ஆனால் இயேசு சொல்றாரு அவைலபிள். ஆனால் இந்த மிஷனை இவங்க என்ன பண்ணிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. இது ஏன் ஜெயம் மாத்திரம்தான் வரும், ஆனால் இது உங்கள் ஜெயமாய் மாற முடியாது. நான் போகணும். அந்த இடத்துல சொல்கிறாரு, என்னைய பிடிக்க வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னைய பிடிங்க, அவங்க விட்டுருங்க. அங்கேயே ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஏசு யார் அப்படின்னு எல்லாம் பிடிக்க வராங்க. நான் தான் ஏசுன்னு பொத்துன்னு என்ன பண்ணிட்டானுங்க, எல்லாம் விழுந்துட்டானுங்க. எப்படி இருக்கும்? 70 பேருக்கு துப்பாக்கி பட்டயம் எல்லாம் பிடிக்க அரெஸ்ட் பண்ண இயேசுவை தூக்கி வராங்க. யார் ஏசு? ஏசு நான் தான்ப்பா ஏசு, நான் தான், ஐ எம் ஹி அப்படின்னு ஒன்று பொத்துன்னு தாகோன்னு விழுந்த மாதிரியே விழுந்துட்டாங்க. மறுபடியும் விழுந்தவன் எழும்பி வாங்க அரெஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ட்ராமா, வல்னரபிலிட்டி இல்லை. இதெல்லாம் அடக்கி வச்சிருக்காரு ஒரு நாளுக்காக. உங்களுக்கு தெரியுமா ஒரு தூதன் எத்தனை பேரை வந்து காலி பண்ணான்னு? 1,00,000 கணக்கு பாருங்க. ஒரு அசிரியர்கள், நான் அசிரியர்கள் குறித்து வாசித்தேன். அசிரியன் இருக்கான்ல, இதுக்கு இன்னொரு நாள் செய்தி. அசிரியன் திட்டமிட்டா ஸ்ட்ராட்டஜினா, ஈரான் இப்போ திட்டம்ன்றான்ல, இதில் 100 மடங்கு திட்டம் போடுவான். அமெரிக்காலாம் பின்னும் வாங்கிட்டான் பாருங்க. போட்ட ப்ரெஷரில் என்ன ஆகிட்டான், எல்லாம் வீட்டுக்கு போயிட்டானுங்க. அவ்வளோ ப்ரெஷர் போடுவானுங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அசிரியர்கள் ஒரு சிட்டியை தூக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டானுங்கன்னா, இந்தியாவை தூக்கணும்னு திட்டம் போட்டான்னா என்ன பண்ணுவான்னா, இந்தியாவுக்கு வெளியே இருந்து வருகிற ஆறெல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டுருவானா. என்ன ஆயிரும், தண்ணி இல்லாமல். ஃபஸ்ட்டு அவன் பயங்கர ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அசிரியன்ஸ். அந்த நாட்களில் அசிரியன்ஸ் தான் சுப்பீரியர் ஆர்மி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டீமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வச்சுருந்தானுங்க. அவங்க வந்து வரவே மாட்டானுங்க. அசிரியன் படையெடுக்காமனா உள்ளுக்கே வர வேண்டாம், அவன் வெளியவே என்ன பண்ணிடுவான், வெளியவே முடிச்சிருவான். இப்போ இஸ்ரேலுக்கு விரோதமாக படையெடுத்துட்டு வரான், யூதாவுக்கு விரோதமாக. ராஜா செனகரிப்லாம் வாரான்னு தெரிஞ்சோடனே உட்காந்துட்டான். எசேக்கியா பேப்பரோட வந்துட்டான். அப்போ தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத, தாவீதுக்கு நான் அருளின கிருபை, தாவீதுக்காக நான் என்ன பண்ணுவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு தூதர் கேட்குறாருங்க. ஒரு தூதன் வந்து 85,000 பேரை காலி பண்ணிட்டா. 1,85,000. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் அப்படி தூதன் இருக்காங்க. ஆனால் இயேசு பயன்படுத்தலை, ஆனால் நமக்கு இருக்காங்க. இதெல்லாம் காமிச்சு ஜெயிச்சிருக்க முடியும். ஆனால் அன்னைக்கு ரோமர்களை ஜெயிக்கிறதற்கு இயேசு வரவில்லை. உங்களை காலங்காலமாய் பிடி வைத்திருக்கிற பாவம் மரணம் என்னும் சிறையை விடுவிப்பதற்கு இயேசு வந்து அவர்களை கைதி அல்ல, அவர்களே அவருடைய கைதிகள் ஆக்கினார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்கறதுக்கு வந்திருக்காரு. உயிர் தெழுதனால இதுக்கும் என்ன சம்பந்தம்? ரைட், இதெல்லாம் நடந்துச்சு. இது என் டே டு டே லைஃப்பில் இது எப்படி பாதிக்கும்னா, அந்த பெட்டி எங்கே இருக்குது? இப்போ அந்த பெட்டி உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அந்த பெட்டி
உங்களுக்குள்ள இருக்கு. எல்லாம் சொல்லி பாருங்க. கர்த்தர் எனக்குள்ளே, கிறிஸ்து எனக்குள்ளே தேவ பலனா இருக்கிறாராம். கிறிஸ்து எனக்குள்ளே தேவ பலன். இந்த ரெசரக்ஷனுடைய செய்தி என்னன்னா, அவர் என் பலனும், அவர் என் ஞானமும், அவர் என் ரட்சிப்பும், அவர் என் மீட்புமா இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். நமக்கு எவ்வளோ பவர் நினைச்சு பாருங்க, எவ்வளோ பவர் நினைச்சு பாருங்க. சி குடும்பம் எல்லாம் எழும்பிருந்து, let's all stand. நினைச்சு பாருங்க இதை. ஒரு காரியம்னா பெட்டி தான் முன்னாடி போகணும்னு சொன்னேன் இல்லையா? ஒரு காரியம்னா, ஒரு ஜெயம், ஒரு யுத்தம், ஒரு போர் அப்படின்னா பெட்டி முன்னாடி போகும், மற்றவங்கெல்லாம் பின்தொடர்ந்து வருவாங்க. அந்த பெட்டி ஜெயமாகி போச்சுன்னா பின்னாடி நடக்க எல்லா யுத்தமும் ஜெயமே. அவர் சொல்கிறாரு, உயிர்த்தனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொன்னார்னா, இதுதான் நடக்கும். எனக்கு என்னை பிடிச்சிட்டு போவாங்க, என்னை காவலில் வைப்பாங்க. ஆனால் இதை நினச்சி உங்கள் உள்ளம் என்ன பண்ண வேண்டாம், உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். இதை நினச்சி நீங்கள் என்ன பண்ணிடுறாங்க, பயந்துறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் கொடூரமானதெல்லாம் எனக்கு நேரிடும், ஆனால் இதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு முன்னே கலிலேயாவில் போய் நான் நிற்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, கலிலேயாவுக்கு வாங்க, உங்களுக்கு முன்னே நான் போவேன். ரெசரக்ஷனுடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு முன்னே அவர் போய் நிற்கிறார். நீங்கள் என்ன திட்டம் நீங்கள் போட்டுட்ருக்கீங்களோ, உங்களுக்கு முன்னாடி அவர் போய் நின்றுட்டு உங்களை என்ன பண்ணுறாரு, நான் நிற்கேன், நான் ஜெயிச்சிட்டேன், நீ வா. நான் நிற்கேன், நீ ஜெயிச்சிட்டேன், நான் நீ வா. நீங்கள் என்னென்ன திட்டம் வச்சுருக்கீங்களோ, எதெல்லாம் திட்டம் வச்சுருக்கீங்களோ, உங்கள் ப்ராஜெக்ட்டுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இது நடக்கணும், இந்த 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 திட்டங்கள் நிறைவேறணும், இது இந்த காலத்தில் இது நடக்கணும்னு நீங்கள் என்ன வச்சுருந்தாலும், உயிர்த்தெழுந்த இயேசு அதுக்கு முன்னாடி அங்கே போய் நிற்கிறாரு. அதுக்கு முன்னாடி அங்கே போய் நிற்கிறாரு. அதுக்கு முன்னாடி அங்கே போய் நின்று வா அப்படின்னு நினைக்கிறார். கம் கம், பயப்படாத, மற்றதை பார்க்காத, பலவீனமா என்னாத. இது பைத்தியமா உனக்கு தோணும், ஆனா தேவ பலன். அவருடைய பைத்தியம் மனுஷனுடைய ஞானத்திலும் ஞானம். உங்களுக்கு பைத்தியமாய் தோன்றது அவருடைய ஞானத்திற்கு கீழே இருக்கு. ஜெயித்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானார்.